டிவியை திறக்க முடியுதாங்க? எவ்வளவு அசிங்கமா போயிட்டு இருக்காங்க. ஓனம் பிரேக்கிங் நியூஸ் போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. பிரேக்கிங் நியூஸ், மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் முடிவு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் சைன் போய் பார்த்தா சாயந்தரம் அதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. முட்டாளுங்களாங்க மக்கள். எவ்வளவு மனித வளம் வேஸ்ட் ஆகுது. உங்க நீங்க ஒரு 30 வயது இளைஞர், உங்களுக்கு எவ்வளவு ஒரு உன்னதமான பணி இது. ஊடகவியல் பணிங்கிறது ஒரு இறைவன் பணிங்கிறது. ஊடகவியல் பணி இறைவனுக்கு செய்யற பணி இது. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஏன் சொல்றாங்க? அத இவங்க 3 பேரும் பண்ண முடியாத ஊடகங்கள் பண்ண முடியும். சட்டம் இயற்றவங்கள பண்ண முடியாதத, சட்டத்தை நிறைவேற்ற அதிகாரிகள் பண்ண முடியாதத, இவங்க 2 பேருக்குமே பண்ண நீதித்துறை பண்ண முடியாதத ஊடகங்கள் இது எல்லாத்தையும் மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பாருங்க, எங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. ஐநாட்டையும் எடுத்து சொல்லணும் இவங்களுக்கு தெரிகிற கருமத்தை. ஆனா இவனையும் ஒட்டுமொத்த மீடியாவும் இவங்க பாத்ரூம்ல எட்டி பார்த்து, படுக்கையில எட்டி பார்த்து கதை சொல்லிட்டு இருக்க, இவங்க பிரியாணியும் குவாட்டரையும் வாங்கி கொடுத்து மக்களை கஷ்டப்படுத்தி என்ன கொடுமை இது. இன்னைக்கு பாருங்க, 2026 29 பாருங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. உங்களை மாதிரி நீங்க நேர்மையை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க இன்னும் 30 வயசு கூட ஆகல, நீங்க எங்கேயோ உயரங்களை தொட வேண்டி இருக்கு. இப்போ என்னமோ நாட்டை காப்பாத்த போற மாதிரி பாண்டியன், பகீர், காந்தராஜ், கபீர் இதெல்லாம் திறந்து பார்த்தா என்ன அவன மக்களோட வேர்வையிலையும் கஷ்டத்திலையும் இவனுங்க உட்காந்துக்கிட்டு தம்னையில வச்சு சுத்திட்டு இருக்கானுங்களே. அவனுக்கு இப்ப இங்கிட்டு எடுத்து பட்டை எடுத்து இங்கிட்டு பூசிட்டு இருக்காரு சரத்குமார், இங்கிட்ட பார்த்தா விஜய் பிரபாகர், இங்க ராதிகா சரத்குமார், இந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு டாக்டர் என்ன சொல்ல வந்தோம்னா, 2017 வியூகம் வகுத்து 2021 வேணும்னே 40 சீட்டை சரத்குமாருக்கு 40 சீட்டை ஐஜேகேட்டையும் கொடுத்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப மாரிதாஸ் எவனாவது முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான், 80 சீட்டை தூக்கி எவனா கொடுப்பானா? கட்சியை காலி பண்ணே கொடுத்துருக்காங்க கமல்ஹாசன். திமுகவுக்கு ஜெயிக்க வைக்கணும்னே கொடுத்துருக்காங்க. வாடா போடான்னு தான் பேசுறாரு. நான் வாடா போடான்னு பேசுறதுனால அவங்க மேல மதிப்பு இல்லைங்கிறது இல்ல, ஒரு அன்பு அவன் இவன் சொல்றதுனால அவங்கள்ட்ட அவங்க மேல உள்ள மரியாதை குறைவுன்னு சொல்றது இல்ல. எங்க 40 சீட்டு கமல்ஹாசன் சரத்குமாருக்கு 40 சீட்டு ஐஜேகேக்கும் கொடுக்குறாருன்னா திட்டமிட்டு தோற்கிறாருங்க கமல்ஹாசன். திட்டமிட்டு தன்னை தோத்து தன் அரசியல் கோமாளி ஆக்குறாரு. அப்பதான்